அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சிவிலடி தொடர்பான முக்கிய தகவலை வெளியிட்ட சிவில் தகவல் பொது ஆணையம் சாஹல் ஆப்பில் செய்யப்பட்டுள்ள புதிய மாற்றம். அடுத்து குவைத் போக்குவரத்து சட்டம் தொடர்பாக பிரிகேடியர் நாசர் பஸ்ஸை வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். அடுத்து பில்லி சூனியம் செய்த ஈராக்கி பெண்மணி பிடிபட்டாள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இன்றிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி வானிலை ஆய்வாளர் தரார் அல் அலி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இது சம்பந்தமாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இன்றிலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை குவைத் முழுவதும் வெப்பம் மற்றும் தூசி நிறைந்த வானிலையாக இருக்கும். அதுபோல சில பகுதிகளில் மணல் காற்று காரணமாக எதிரே வரும் வாகனம் தெரியாத நிலை ஏற்படும். அதனால் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டும்படி த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓட்டுநர்களை எச்சரித்துள்ளது. அதுபோல மோசமான வானிலை ஏற்படுவதன் காரணமாக கடல் அலைகள் 6 அடிக்கு மேல் உயரக்கூடும். அதுபோல் வெப்பமான மணல் காற்று 15 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த கடும் வெப்பமான வானிலை ஜம்ரத் அல் ஹைஸ் என்று அரபு மொழியில் கூறுவார்கள். அதாவது த சம்மர் ஆஃப் ஃபயர், கோடை நெருப்பு காலநிலை என்று அழைக்கப்படும். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க, குறிப்பாக வெளியே வேலை செய்யக்கூடியவர்கள், ஃபுட் டெலிவரி வேலை செய்கிறவங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களின் புதிய புகைப்படத்தை சாஹல் அப்ளிகேஷனில் அப்டேட் செய்து கொள்ளும் புதிய வசதியை த பப்ளிக் ரினியூவர் சிவில் இன்ஃபர்மேஷன் அறிமுகம் செய்துள்ளது. டிஜிட்டல் மேம்படுத்தல், பொது சேவைகளை நவீனமயமாக்குவதற்கும் நிர்வாக நடைமுறைகளை நெறிப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளில் இது ஒரு பகுதியாகும் என பேசி தெரிவித்துள்ளது. அக்கார்டிங் டு த பேசி, இந்த செயல்முறை மிகவும் எளிதானது. அதாவது 4 ஸ்டெப்ஸ்களில் உங்களுடைய ஃபோட்டோவை சாஹல் ஆப்பில் அப்லோட் செய்து கொள்ள முடியும். முதலில் சாஹல் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து பர்சனல் சர்வீஸை கிளிக் செய்ய வேண்டும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட் அப்டேட் பர்சனல் ஃபோட்டோவை கிளிக் செய்து விட்டு, தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அட்டாச் த டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோவை அட்டாச் செய்து விட்டு, ஃபோர்த் ஸ்டெப்பில் சப்மிட் செய்ய வேண்டும். அதாவது டிரான்சாக்ஷன் சப்மிட்டட். அவ்வளோதாங்க, உங்கள் புதிய ஃபோட்டோ சாஹல் ஆப்பில் வந்துவிடும். இதற்கு இனி பேசின் அலுவலகத்திற்கு நேரே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த தகவல், நேற்று குவைத்தின் மிக முக்கிய ஏரியாக்களில் ஒன்றான ஹவல்லி ஏரியாவில் உள்ள சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மின்சாரமின்றி தவித்துள்ளார்கள். நீண்ட மணி நேரத்திற்கு பிறகுதான் மின்சாரம் சரி செய்யப்பட்டதாக மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் பணம் பெற்று பில்லி சூனியம் மாந்திரிகம் வேலைகளை செய்து வந்த ஈராக் நாட்டை சேர்ந்த பெண்மணியை குவைத் குற்றவியல் பாதுகாப்புத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதாங்க அந்த வீடியோ. குவைத், சவுதி அரேபியா, ஒமான், துபாய், பஹ்ரைன், கத்தார் ஆகிய ஜிசிசி நாடுகளில் பில்லி சூனியம் மாந்திரிகம் போன்றவைகள் முற்றிலும் தடை செய்யப்பட்ட செயலாகும். இதனை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை குவைத் நீதிமன்றம் விதித்து வருகிறது. குவைத்துடைய குற்றவியல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்தியில், பணத்தை பெற்றுக்கொண்டு மந்திரவாதம், சூனியம், ஜோசியம் சொல்லி மக்களை ஏமாற்றி வந்த ஈராக் பெண்மணியை பாதுகாப்புத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் மந்திர புத்தகங்கள், சூனியம் செய்யும் பொருட்கள், காகித சுருள்கள் ஆகிய அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல புதிதாக குவைத், சவுதி அரேபியா மற்றும் பிற அரபு நாடுகளுக்கு வேலைக்கு வரும் நம்பாளுங்க தாயத்து, தகடு போன்றவர்களை கொண்டு வராதிங்க. குவைத்தில் உள்ள பழைய ஆளுங்களுக்கு இந்த விவரம் நல்லா தெரியும். ஆனால் புதுசாக குவைத் வருபவர்களுக்கு தெரியாது. எச்சரிக்கையாக இருங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க, புதிய போக்குவரத்து சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து வாகன விபத்துகளால் ஏற்படும் மரணங்கள் பாதியாக குறைந்துள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நாசர் பஸ்ஸை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட்ட புதிய டிராஃபிக் ரூல் சட்டத்திற்கு பிறகு குவைத்தில் புதிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அதாவது வாகன விபத்துகள் 55% குறைந்துள்ளது. வேகம் மற்றும் ரெட் சிக்னல் கிராசிங் குற்றங்கள் 83% குறைந்துள்ளது. சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது மற்றும் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்துவது 75% குறைந்துள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் நாசர் பஸ்ஸை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு முன்னர் குவைத்தில் போக்குவரத்து சட்டம் எப்படி இருந்ததுன்னா, வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசினால் 5 கேடி தான் அபராதம். ஆனால் இப்போ 75 குவைத்தினார் அபராதம். அதுபோல் சீட் பெல்ட் அணியாவிட்டால் 10 கேடி தான் அபராதம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30 கேடி அபராதம். குவைத்தில் இந்த கடுமையான போக்குவரத்து சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்ட பின்னர் வாகன விபத்துகளால் ஏற்படும் மரணங்கள் 55% குறைந்துள்ளதாக குவைத்துடைய போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 26 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 26,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 25,000 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 21,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 94 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
குவைட் கொழும்பு 30 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $982.99 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் $937 உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.